Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து chest round வந்து 41 இன்ச் இருக்கிற blouse cutting வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். chest round 41 இன்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட bust round கிடையாது. armholeக்கு அடிப்பக்கம் வந்து நம்ம வச்ச அளவு எடுக்கிறோம்ல அந்த அளவு தான் chest round அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அளவு வந்து உங்களுக்கு 41 இன்ச் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க blouse கட் பண்ணி தச்சு பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏற்கனவே ப்ளவுஸ் கட் பண்ற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்ன்ற பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம சேனல்ல இருக்கும். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல ஐ பட்டன்லயே வரும். செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பிளவுஸ் கட் பண்றதுக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங்ல தான் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். வீடியோல வந்து நான் கட்டிங் மட்டும் தான் காமிக்க போறேன். ஸ்டிச்சிங் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து இந்த மாதிரி 2 லேயரா வந்து கிளாத் வந்து மடிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் இந்த ஸ்கேல் அகலத்துக்கு நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பிளவுஸோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதோட வந்து 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஷோல்டர்ல ஜாயின் பண்றதுக்கு நான் வந்து 14 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்றேன். இந்த சைஸ் பிளவுஸ்க்கு வந்து 6 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப வந்து ஷோல்டர் அகலமா வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து 5.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் வந்து நான் 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் கழுத்து அகலமும் ரொம்ப அகலமா வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து 2.25 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்ஹோலோட உயரம் வந்து மார்க் பண்ண போறோம். இது வந்து 5.25 இன்ச் மார்க் பண்றேன். இந்த ஆம்ஹோல் உயரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏத்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அதிகமாவோ கம்மியாவோ வச்சுக்கலாம். ஆம்ஹோல் லென்த் மட்டும் வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஆம்ஹோல் ரவுண்டை விட அதிகமாவோ இல்ல கம்மியாவோ இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி லென்த் மெஷர்மெண்ட் வந்து மாத்தி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பின் கழுத்து உயரமும் தேவையான அளவு வச்சுட்டு அதோட 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி பின்பக்கத்துக்கான ஆம்ஹோல் வளைவு கோடு வந்து போட்டு விட்டுக்கலாம். 41 இன்ச் சைஸ் பிளவுஸ்க்கு வந்து செஸ்ட் லைன் வந்து 10.25 இன்ச் வந்து மார்க் பண்ணலாம். இதுல வந்து ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பின் கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சை விட அதிகமா வச்சிருக்கோம். அதனால நம்ம செஸ்ட் ரவுண்டை அப்படியே டிவைட் பண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறம் தையலுக்கு தேவையான அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இடுப்பு சுற்றுலா இடத்துல வந்து மேல செஸ்ட் லைன்ல எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை விட 1/2 இன்ச் வந்து கம்மியா கீழே மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா இருக்கும். பிளவுஸ் எல்லாம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சைட்ல நம்ம கடைசியா தையல் போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிளாத் இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி நம்மளோட இடுப்பு சுற்றுலாவுக்கு ஏத்த மாதிரி தச்சு விட்டுக்கலாம். சைட்ல வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்ப சைட்ல தையலுக்கான அளவு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல சென்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டாட்டுக்கான இடம். அந்த இடத்துல வந்து உங்களோட பிளவுஸ் ஹைட்டை பொறுத்து 4ல இருந்து 4.5 இன்ச் உயரத்துக்கு டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்றதுக்காக அளந்து எடுத்துக்கலாம். மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம். இதுல வந்து 9.5 இன்ச் இருக்கு. இப்போ இந்த பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இடத்துல எல்லாம் நாச்சஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு தைக்கும் போது ஈஸியா இருக்கும். டாட் எந்த இடத்துல வருதோ, ஆர்ம்ஹோல் எந்த இடத்துல இருக்கோ, சைடு ஜாயிண்ட் எந்த இடத்துல பண்ணணும் அந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே நாச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் இந்த இடத்துல கட் பண்ணிருக்கோம்ல, இந்த சைட்ல வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸ்லீவ் கட்டிங் வந்து துணியோட நீளத்திலயும் எடுக்கலாம், அகலத்திலயும் எடுக்கலாம். நான் வந்து அகலத்துல தான் எப்பவுமே வந்து அந்த செல்வேஜ் சைடு தான் எடுப்பேன். அந்த இடத்துல தான் இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ண போறேன். மெஷர் பண்ணோம்ல அந்த அளவை வச்சுதான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போறோம். துணியை 4ஆ மடக்கிக்கலாம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். இது லைனிங் பிளவுஸ் அப்படின்றதுனால நீங்க நார்மல் பிளவுஸ் கட் பண்றீங்கன்னா 1 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. ஸ்லீவோட உயரத்தோட 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கோங்க. இதுல நான் 7.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன்.
பக்கம் அதே மாதிரி பைசெப்ஸ் மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச் மார்க் பண்றேன். இது வந்து காமனா எல்லாருக்கும் 3 இன்ச் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு நீங்க 3.25 இன்ச் கூட இதுக்கு வச்சுக்கலாம். நம்ம பேக் பார்ட்ல அளந்து எடுத்தோம்ல அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல நம்ம கிராஸா மார்க் பண்ண போறோம். 9.5 இன்ச் அளந்து எடுத்திருந்தோம். அதை மார்க் பண்ணிட்டு நம்ம ட்ரெஸ் கட் பண்ணும்போது ஸ்லீவ்க்கு எப்படி வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் பேக் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நான் பாதியா பிரிச்சு 4 பார்ட்டா பிரிச்சு தான் மார்க் பண்றேன். டீடைல்டு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. கீழே கை சுற்றுல பகுதியை 2ஆ டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எப்பயுமே ஸ்லீவ் கட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம பேக் பார்ட்ல இருந்து அளந்து எடுத்தோம். அதுவும் இதுவும் கரெக்டா செட் ஆகுதான்றதை வந்து செக் பண்ணிக்கணும். அந்த நாச்சஸ் ரெண்டும் கரெக்டா இருக்கணும். சைட்ல வந்து எந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோமோ தையலுக்கான அளவு அதுவும் கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இதுலயும் தேவையான இடத்துல எல்லாம் மேட்சஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து 2 துணி மட்டும் எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் கட் பண்றேன். அதனால துணியை வந்து கிராஸா போட்டு தான் கட் பண்ண போறோம். துணி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த சைடு வந்து கிராஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அந்த இடத்துல கரெக்டா பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிருக்கிறத எடுத்து வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஷோல்டர் அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வளைவு எல்லாத்தையும் வந்து பேக் பார்ட் எடுத்து வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து முன்கழுத்து உயரம் வரைகிறதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் பார்ட்ல கிராஸா வந்து கட் பண்ணிருப்போம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது அந்த மாதிரி கிராஸா இல்லாம ஸ்ட்ரைட்டா லைன் இருக்கிற மாதிரி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் பிடிக்கும் போது சைடுல எக்ஸ்ட்ரா துணி வந்து கரெக்டா இருக்கும். நீங்க கிராஸா கட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் சைடு ஜாயின் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல துணி கம்மியா இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் எல்லாமே வந்து நம்ம பேக் சைடு என்ன வச்சோமோ அதே அளவே வச்சுக்கலாம். முன்கழுத்து உயரம் வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்றேன், ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கும் சேர்த்து. இந்த அளவு வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இந்த பாடி பார்ட்லயும் மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் பேக் சைடுல மார்க் பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி எல் ஷேப்ல லைன் போட்டுட்டு அந்த கார்னர்ல இருந்து உள்ள வந்து 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி திரும்ப ஒரு லைன் போட்டு நீங்க அந்த கர்வ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து கரெக்டா வரும். அதுக்கப்புறம் செஸ்ட் லைன்ல எவ்வளவு இருக்கோ அதே அளவை கரெக்டா வந்து கீழேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ல லைன் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ முன்பக்க உயரம் வந்து பாத்தீங்கன்னா 13.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட ஹைட்டை பொறுத்தும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து டிஃபரன்ஸ் வரும். உங்களோட ஓல்டு பிளவுஸ் வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுல எவ்வளவு ஹைட் இருக்கோ அதை வச்சு கூட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கப் ஷேப், ஃப்ரண்ட் ஹைட்டு, அந்த பட்டன் பட்டி சைடு வர்ற ஹைட்டு அதெல்லாம் வந்து நான் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. பட்டன் பட்டி சைடு நம்ம ஃப்ரண்ட் சைடு வைப்போம்ல அந்த பக்கம் வந்து இதோட உயரம் வந்து 5.25 இன்ச் வைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளவுஸ் ஃபிட்டிங் பொறுத்து தான். இந்த சைடு வந்து 5.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மாதிரி கிராஸா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டோட அகலம் வந்து நீங்க 3 இன்ச் அளவுக்கு வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. 2.5 இன்ச் வச்சீங்கனாலே கரெக்டா இருக்கும். பஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து 2.25 3 இன்ச் வந்து டாட்டோட அகலம் வந்து தேவைப்படும். அவங்களுக்கு வந்து நம்ம இந்த முன்பக்க உயரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து அதிகமா வைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சென்டர் ஃப்ரண்ட் டாட் வந்து
2.5 இன்ச் நீளத்துக்கும் 1/2 இன்ச் அகலத்துக்கும் நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விடுறேன். இது எல்லாமே மார்க் பண்ணணும்ன்றது தேவையில்லை, நம்ம தைக்கும் போது கூட அப்படியே மார்க் பண்ணி தச்சுக்கலாம். கீழே சென்டர் டாட் மெயின் டாட் இருக்குல்ல, அதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் வைக்கிறேன். இதுவுமே வந்து 2.5 இன்ச்ல இருந்து 3 இன்ச்சுக்குள்ள தான் இருக்கணும். அதை விட அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து வச்சுக்கோங்க. உங்களோட பிளவுஸ் ஃபிட்டிங் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைட்ல இருந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து வரைஞ்சு விடுறேன். இதுவுமே நமக்கு வந்து வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த 3 டாட்டுக்குள்ள கேப் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து இருக்கணும். அதை மட்டும் கரெக்டா வச்சு நீங்க டாட் மார்க் பண்ண தச்சு விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பெல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, அந்த பீஸ் வந்து கட் பண்றதுக்கு பேக் சைடுக்கு மேல ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சிருக்கேன். உயரத்துல வந்து நம்ம ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் கேப் இருக்கும் துணி. இதுல நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம சைடுல டாட் பிடிப்போம், கீழே வந்து சென்டர்ல டாட் பிடிப்போம். அதெல்லாம் சேர்த்தோம்னா நமக்கு வந்து இந்த பட்டியோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ற அந்த பெல்ட் பீஸோட அளவு வந்து நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இதுக்கு வந்து மெஷர் பண்றதை விட நீங்க வந்து காமன் மெஷர்மெண்ட் வந்து நீங்க எடுத்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சைட்ல கரெக்டா நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவு பெல்ட் பீஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே மடிச்சு தச்சிடலாம். காமன் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4.5 இன்ச் உயரம் வந்து பட்டன் பட்டி சைடும், 4 இன்ச் வந்து சைட் பார்ட்லயும் வச்சுக்கோங்க பெல்ட் பீஸ்க்கு. அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்குமே வந்து கரெக்டா இருக்கும். அது வந்து நீங்க 38 இன்ச் சைஸ் பிளவுஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 42 இன்ச் சைஸ் பிளவுஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருக்குமே இந்த பெல்ட் சைஸ் வந்து காமனான மெஷர்மெண்ட்ஸ் தான். தைக்கிறப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா உயரத்துல எவ்வளவு துணி வருதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்பக்கம் அடிச்சு தச்சுக்கலாம். கீழே பெல்ட் பீஸ் அட்டாச் பண்றதுக்குனே நான் வந்து சைடு ஜாயின் பண்றப்போ ஏத்தி இறக்கி வராம இருக்கிறதுக்கு தனியாவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. காமனான பெல்ட் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து தைக்கும் போது ஈஸியா இருக்கும். லைனிங் கிளாத்ல கட் பண்ணும்போது 2 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல எது வந்து பட்டன் பட்டி சைடு அப்படின்னு தெரியறதுக்காக இந்த மாதிரி நாச் கட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம லைனிங்ல கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மெயின் கிளாத்ல கட் பண்ணலாம். மெயின் கிளாத்தையும் அதே மாதிரி தான், செல்வேஜ் வந்து எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 லேயர்ல மடிச்சு எடுத்திருக்கேன். நம்ம இப்ப லைனிங்ல எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்லயும் போட்டு கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த மடிப்பு பாகத்துல பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செல்வேஜ் சைடு வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து சிலர் வந்து நீளத்திலேயே கட் பண்ணுவாங்க, துணியோட நீளத்திலையும் கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க எப்பயும் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ்ல வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்க வந்து ஸ்லீவ் வச்சு கட் பண்ணலாம். கரெக்டா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் இந்த கிராஸ் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப எல்லா பீசஸையும் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட், பெல்ட் பீஸ், அதுக்கப்புறம் பேக் பார்ட், ஸ்லீவ் பார்ட் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. மெயின் கிளாத்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கழுத்து பகுதி மடிச்சு தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட்ல பட்டன் பட்டி வச்சு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே நான் டீடைலாவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்ல வேற பிளவுஸ் சைஸஸ்க்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வீடியோக்குள்ள இருக்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.